வணக்கம். நான் கொடுக்குற வீடியோவை டிக்டாக்கு வெளியில் விட மாட்டேங்குது. விட்டுச்சுன்னா எனக்கு வெளியிலேருந்து எதாவது எதிர்ப்பு வரும், போலீஸ் என்னை அரெஸ்ட் பண்ணிடணும்னு டிக்டாக்கு என்னை காப்பாற்றுறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லைங்க, நானும் இல்லாதையா சொல்கிறேன், நடக்கிறதும் உண்மையை தானே சொல்கிறேன். அப்படி என்னை கொள்றான்னா கொண்டுட்டு போட்டோம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டு மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இந்த ஒரு மாதம் ஆசையை இந்த ஒரு மாதத்தை ஆட்சியை பார்த்துட்டு எங்களுக்கு இலவசமே வேணாம், ஒரு இலவசமே வேணாம், இந்த போதைப் பொருளை சுத்தமாக நிப்பாட்டிடுங்க, தங்கமும் வேணாம், ஃப்ரீயான பஸ்ஸும் வேணாம், பட்டு பாவாடையும் வேணாம், பட்டு வேட்டியும் வேணாம், எங்களுக்கு எந்த இலவசமும் வேணான்னு சொல்கிறேன். நான் சொல்கிறது உங்களுக்கு காதில் உழுவுதா இல்லையா? உழுவுதா இல்லையா? இலவசமே நீங்கள் செய்ய வேணாம், அப்படி இந்த போதைப் பொருளை விற்று நீங்கள் இலவசம் கொடுக்க வேணான்னு கடந்த ஆட்சியிலே இதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். இந்த ஆட்சியில் குறைக்கிறீங்க, குறைச்சிக்கிட்டு வரீங்க, கட்டுமானம் பண்ணுறீங்க, எல்லாம் தெரியுது, புரியுது. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச நான் சொல்கிறேன், நானும் ஒரு குடிகாரன் தான். இந்த குடியாலேயே என் குடும்பத்தை அழிச்சிட்டு தனி மனிதனாக ஒத்தையில் கிடக்கிறேன்னா, வீடு வாசோட இல்லாமல். எனக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சி வேறு ஒரு குடும்பத்துக்கு வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். தவறுங்களா? போலீஸாக இருக்கட்டும், மந்திரிகளாக இருக்கட்டும், தலைவர்களாக இருக்கட்டும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக இருக்கட்டும், யார் கேட்டாலும் சரி, என் போல முதலமைச்சர் விஜய் அவராக இருக்கட்டும், இல்லை தளபதி விஜயாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், நான் சொல்கிறது தவறா? அந்த போதைப் பொருளை விற்று தான் இலவசம் கொடுக்கணும்னா அந்த இலவசம் வேணாங்க. உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சால் போதும். மக்களுக்கு மக்கள் அழகாக இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். இப்போ எப்படி நீங்கள் கஞ்சா போகாது இது புயலெல்லாம் போட்டு அழிக்கிறீங்க, அதே மாதிரி இந்த ஒயின் ஷாப்பையும் அள்ளிக்கணும், அடித்து உடச்சி செகில் வைக்கணும். எஸ், உலகத்தில் எவனோ எதோ பண்ணிட்டு போகிறான், நம்ம தமிழ்நாடு நமக்கு நல்லா இருக்கும். ஓகே, அதை தான் நான் எதிர்பார்க்குறேன். அது கண்டிப்பாக விஜய் செய்வார்னு நான் நம்புகிறேன். நம்ம முதலமைச்சர் விஜய் செய்வார்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு ஏதாவது கோச்சு போய்க்க, விஜய்னு சொல்லிட்டேன்னு